தலைநகர் தமிழ் மன்றத்தின் இனிய வணக்கங்கள். இன்று நாம் தமிழறிஞர்கள் வரிசையில் மிக சிறந்த சொற்பொழிவாளர் இலங்கை ஜெயராஜையா அவர்களை பற்றித்தான் சிந்திக்க இருக்கிறோம். தமிழ் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இதை என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாது என கூறினால் நீங்கள் இதுவரை இலங்கை ஜெயராஜ் ஐயாவின் பேச்சை கேட்டதில்லை என தெரிந்து கொள்ள முடியும். இவர் வெள்ளைக்கரங்களையும் சிவப்பாகி விடக்கூடிய மாய பேச்சாளர். இவருக்கு கரவொலி எழுப்பிய உள்ளங்கை சிவந்து விடும். மல்லிகை பூச்சூடிய பெண் கடந்து சென்று விட்டாலும் அந்த வாசம் சில நொடிகள் உள்ளத்தில் நிலைத்து விடுவதைப் போல இவருடைய தமிழ் உள்ளத்தில் நாளெல்லாம் நிலைத்து நிற்கும். இவர் பேச்சை நினைக்க நினைக்க இன்பம் பயக்கும். வயதில் 70 எட்டி பிடிப்பவர். ஆனால் அவர் வெண்கல குரலோ 50 தாண்டியதே இல்லை. பொதுவாக பேச்சாளர்கள் பேசி பேசி தொய்வடைவார்கள். ஆனால் இவர் பேசி பேசி எழுச்சி அடைவார். காரணம், தான் ஒரு பேச்சாளர் என்னும் நிலையிலிருந்து மாறி அந்த பாத்திரமாகவே மாறிவிடுவார். திருக்குறளை பேசினார், திருவள்ளுவராகவே மாறிவிடுவார். அவ்வாறே கம்பராகவும் இளங்கோவடிகளாகவும் மாறி மகிழ்விப்பார். கம்பனை பற்றி பேசி பேசியே பூரித்தவர். அதனால் இவர் கம்பவாரிதி என்னும் பட்டம் பெற்று சாதித்தவர். இலக்கியம் இவருக்கு இடதுகன், சமயம் இவருக்கு வலதுகன். தத்துவம் பேசுகையிலே நெற்றி கண்ணை திறந்து விடுவார். யாழின் இன்பம் போல் இவர் தமிழ் இன்பம் அலாதியானது. இவர் எழுதிய தமிழ் அன்பு சுடுசரமன்று, குளிர்சரம். ஏனென்றால் இவர் விடும் பானம் அனைத்தும் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில் கம்பன் கழகத்தை நிறுவினார். ஆனால் உலகமெல்லாம் கம்பன் புகழை பரப்பினார். இவர் தமிழர் வாழும் நாடுகளில் எல்லாம் தமிழை பேசி வருபவர். இவருடைய அரங்கங்கள் தமிழ் அரங்கமாகவோ ஆய்வரங்கமாகவோ தான் அமையும். ஆங்கிலத்தில் பேசினால்தான் உயர்வு என்னும் நிலையை மாற்றி தமிழில் பேசி பேச்சாளர்களின் மதிப்பை உயர்த்தினார். தொடர்ந்து தமிழ் அமைப்புகளையும் கோவில்களையும் நிறுவி பண்பாட்டு நிறுவனங்களாக தமிழர் கலைகளை காத்து வருபவர். தமிழ் மூதாட்டி ஔவையாரை பற்றி கூறும்பொழுது அவர் உணர்வு சார்ந்த பெண் இல்லை, அறிவு சார்ந்த பெண் என கூறுவார். ஊழுக்கும் பாடுவார், அரசன் வாழ்வுக்கும் பாடுவார். புலமையால் பெருமை கொள், ஆனால் ஆணவம் கொள்ளாதே என ஔவை பாடியதை எடுத்து கூறுவார். உலகில் எல்லா உயிர்களுக்கும் ஒரு திறம் இருக்கிறது. தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது. வாசலை கீழ் நோக்கி வைத்து கூடு கட்டும். அதிலும் முட்டை கீழே விழாமல் தடுப்பு வைத்தும் கட்டுகிறது. பறவைக்காவது அழகு இருக்கிறது. ஆனால் கரையான் தொட்டாலே நசுங்கி போகும். ஆனால் அது கூட அடுக்கடுக்காக புற்றினை உருவாக்கி இடத்தை பகிர்ந்து அளிக்கும். தேன் திரவமாக இருந்தாலும் கீழே கொட்டி விடாமல் அடை கட்டுகிறது. சிலந்தி கூடு கட்டி உள்ளே இருக்கும். வரும் உணவை உண்டு வாழ்கிறது. எனவே அனைத்து உயிர்களுக்கும் ஒவ்வொன்று எளிது என பாடுகிறார் ஔவையார். புலமையால் ஆணவம் வேண்டாம் என தமிழ் மூதாட்டி ஔவையார் கூறியுள்ளதனை ஆய்ந்து வெளிப்படுத்துகிறார் கம்பவாரிதி. ஆணவத்தை நீக்க வேண்டிய கல்வி ஆணவத்தை உண்டாக்கி விடுகிறது. எனவே புலமையால் ஆணவத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது என்கிறார். புலமை ஒரு திறமை. கம்பி கட்டி நடப்பது போல வாழ நிலத்திற்குத்தான் வந்தாக வேண்டும் என தன் ஆசிரியர் அறிவுறுத்தியதனை கூறி ஆணவத்தை ஒழிக்க வழிகாட்டுகிறார் கம்பவாரிதி. கம்பனை அணு அணுவாக ரசித்தவர் இவர். ராமன் வில்லை வளைக்கும் காட்சியினை கவி உள்ளத்தோடு விளக்குகிறார். ராமன் வில்லை வளைக்கிறான். நானேற்றிட சீதை காத்திருக்கும் பொழுது நீ ஏன் வில்லாகி எனக்கு நானேற்றுகிறாய் என முறிந்ததாம். மற்றொரு சிந்தனை சொல்கிறார். வில்லை ராமன் வளைக்கும் பொழுது ஒரு முனையை காலில் பிடித்துக் கொள்கிறான். மற்றொரு முனைக்கு கையை கொண்டு செல்கிறான். உடனே வில் உடைந்து விடுகிறது. எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர் என கம்பன் பாடுவார். பாதத்தை தொட்ட பாக்கியம் வில்லின் கீழ்முனைக்கு கிடைத்தது, எனக்கும் கிடைக்கட்டும் என மறுமுனை முறிந்ததாக நயம் பாராட்டியதனை எடுத்து காட்டுகிறார். என்ன அழகு! படிப்பு 2 வகை, ஏட்டுக்கல்வி, மற்றொன்று அனுபவ கல்வி. சிலர் ஏட்டுக்கல்வியால் செல்வம் பெறுவார், சிலர் அனுபவ கல்வியால் செல்வம் பெறுவார். ஆனால் ஆட்சி செய்வோருக்கு இரண்டும் அவசியம். எனவே ராமன் புத்தக படிப்பை வசிட்டரிடமும்
அனுபவ படிப்பை விஸ்வாமித்திரரிடம் கற்றதாக கூறுகிறார் கம்பவாரதி. இப்படி ஆய்வு செய்வதே இவருடைய பெருமை. ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என திருவள்ளுவர் கூறியதனை எடுத்துக்காட்டி தமிழர் உயர் அறத்தை எடுத்துரைக்கிறார். பிறர் மனம் மகிழும்படி பேசுவதே சான்றோருக்கு அழகு என்பதனை பட்டிமன்றத்தில் நுண்ணறிவுடையவர்களே பேச வேண்டும் என இலக்கியங்கள் கூறியுள்ளதனை எடுத்து காட்டுகிறார். வாய் தந்தன கூறுதியோ என கூறுவதனையும் சுட்டிக்காட்டி பொறுப்புணர்வுடன் பேசுவதே தமிழறிஞர் கடன் என்கிறார். ஓர் எழுத்தாளனோ பேச்சாளனோ தாழ்ந்தவர்களை உயர்த்த வேண்டும், உயர்ந்தவர்களை தாழ்த்தி விடக்கூடாது என கூறி மொழியின் பெருமையை காக்க வழி செய்கிறார். முன்னோர் சொல்லை பொன்னை போல் போற்ற வேண்டும் என்கிறார். இலக்கியங்களை உரையாசிரியர்கள் வழி ஏன் படிக்க வேண்டும்? சொல்லுக்கு ஊடாக பொருளை தேடுவதை விட படைப்பாளியின் உள்ளத்தை அறிந்து பொருளுக்குள்ளே இருந்து சொல்லுக்குள்ளே இறங்குவர் உரையாசிரியர். எனவே அதுவே உண்மையானதாகவும் அறிவானதாகவும் இருக்கும் என வழிகாட்டுகிறார். ராமன் வேறு அறம் வேறல்ல என்பதனை ஒவ்வொரு செயலின் வழியும் வெளிப்படுத்திய கம்பவாரதி ராம் என்னும் சொல்லில் ரகரம் அகரம் மகரம் என அறத்தில் உள்ளது போலவே இருப்பதனையும் எண்ணி பார்க்க வைக்கிறார். வல்லினரகரம் ராமனின் மென்மைக்கு இடைநரகரமாக இருப்பதனையும் இங்கு எண்ணி பார்க்க முடிகிறது. அவ்வாறே 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதிய திருக்குறள் இன்றும் வாழ்கிறது என்றால் அதற்கு உண்மை பேசப்பட்டதே காரணம் என்கிறார். காரணமின்றி காரியம் நிகழாது. அறம் என்னும் செயல் ஊழால்தான் நிகழும், அந்த ஊழால்தான் பொருளும் இன்பமும் கிட்டும் என்பதனை மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். அதனால்தான் ஊழ் இடையில் 38வது அதிகாரமாக ஒரு இயலாக அமைத்துள்ளதனையும் சுட்டி காட்டுகிறார். எந்த செயலை செய்தாலும் காலையில் செய்ய வேண்டும் என முன்னோர் கூறியதை கூறி வழிகாட்டுகிறார். காலை எழுந்தவுடன் படிப்பு, அதற்கான காரணத்தையும் கூறுகிறார். காலை சாத்வீகம், மதியம் ராஜசம், மாலை தாமசம், காமம் பொய் களவு தோன்றும் நேரம் அது. அதனால்தான் மயக்கும் மாலை பொழுது என முன்னோர் கூறியுள்ளதனை உணர்த்துகிறார். எனவே இருள் மறைந்து ஒளி நிறையும் காலை நேரத்திலும் ஒளி மறைந்து இருள் நிறையும் மாலை நேரத்திலும் வழிபாடு செய்தால் மனம் தெளிவடையும் என முன்னோர் கூறியதை எடுத்து காட்டுகிறார். இதனையே முன்னோர் சந்தியா வந்தனம் செய் என கூறினர். ஆனால் இன்று அதுவே சந்தியா வந்தனம் ஆகிவிட்டது என நகைச்சுவையாக கூறுவார். பெரியோர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள், அப்பொழுதுதான் சிறியோர்கள் பெரியோர்களாக முயற்சி செய்வர், நல்ல பழக்க வழக்கம் பெருகும் என்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு சொல்லிலும் மக்களை நல்வழிப்படுத்தும் வகையில் அவருடைய பேச்சும் எழுத்தும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் சிறப்பு சேர்த்து வருகிறது. அழியா அழகு, பழம் பண்டிதரின் பகிரங்க கடிதங்கள், உலகம் யாவையும், மாருதி பேருரைகள், விஸ்வரூபம், செல்லும் சொல்வல்லான், ஜெயராஜ்யம், உன்னை சரணடைந்தேன் என பல நூல்களை எழுதியுள்ளார். பல கம்பர் விருதுகளை பெற்றிருக்கிறார். சித்தாந்த கலாநிதி, சிவஞான கலாநிதி, கம்ப கலாநிதி, ராதாகிருஷ்ணன் விருது, உலக சாதனையாளர் விருது, புதுவை கம்பன் கழக பரிசு, கம்பர் சீர் பரவுவார் விருது, கபிலர் விருது என பல விருதுகளை பெற்று அவ்விருதுகளுக்கே பெருமை சேர்த்திருக்கிறார். இவரை பற்றி முத்தாய்ப்பாக கூற வேண்டுமெனில் இலங்கை ராஜாவின் மகனாகிய தமிழ் ராஜா இவர். குலமணி அம்மையாருக்கு பிறந்து தமிழ் குலத்தை காக்க வந்த குலமாமணி இவர். நீரு மணக்கும் நெற்றியுடையார், தமிழ் மேடைகள் யாவும் வெற்றியுடையார் என வலம் வரும் கம்பவாரதியின் செந்தமிழை போற்றி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.